ஹாய், வணக்கம் மக்களே. முதல் தடவையாக மூத்த காட்டி ஒரு சமையல் காணொளி வந்து போட போகிறேன். உங்களை எல்லாரையும் வித்தியாச கிச்சன் காணொளிக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் தரதுக்கு மிக்க மிக்க நன்றி. 5 வருஷம் ஆச்சுது இந்த வித்தியாச கிச்சன் சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணி. கோவிட் டைம் போல் இதை ஓப்பன் பண்ணினது. அந்த டைமில் கொஞ்சம் பதட்டமும் கொஞ்சம் பக்கமாயும் இருந்துச்சு. இப்போ காட்டி காணொளி போடுறேன். உங்களோட ஆதரவு இன்னும் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் மக்களே. தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க. இப்போ தைரியமாக எந்த வெக்கமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் காட்டி முதல் தடவையாக காணொளி போடுறேன். உங்களோட முழு ஆதரவையும் தாங்க. நீங்கள் இதுவரைக்கும் தந்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. புது நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மிக்க மிக்க மனமானது நன்றி. இப்போ நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் ஒரு அசைவ உணவு தான் செய்ய போகிறேன். அதுவும் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு பிடிச்ச உணவு வந்து செய்ய போகிறேன். காட்டுறேன்னு வாங்க. இங்கே பாருங்கள் மக்களை, இதில் தண்ணி கொதிக்குது பார்த்திங்கன்னா தெரியும். தண்ணி ஒரு 3 லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கிறேன்னு. இதில் பாஸ்தா செய்ய போகிறேன். இங்கே பாருங்க, இந்த பாஸ்தா நான் செய்ய போகிறேன்னு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட போகிறேன்னு. சரியா, ஒரு 1.5 கப்பு கிட்ட எடுத்து இதுக்கெல்லாம் கொட்ட போகிறேன். இந்த பாஸ்தா அவிய வேணும். சரியா, பின்னால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு பாஸ்தா பக்கெட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் இவங்க சொல்லியிருக்காங்க 16 கப்ஸு, அதாவது 4 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ண சொல்லி. நான் அளவானதாக தான் இன்றைக்கி செய்ய போகிறேன்னு அவ்வளோத்தையும் நான் முடிக்கலை. இங்கே பாருங்கள், ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ண வேணும். இது இங்கே பாருங்கள், இதுலேயே போட்டு இருக்கீங்கன்னா. ஸோ இதை இப்போ குக் பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால் அந்த பாஸ்தா ஒட்டை கொள்ளாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன்னு ஊற்றி போட்டு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். அப்போ தான் பாஸ்தா நல்லா குக் ஆகும், ஒன்று ஒட்டுப்படாது. இது 8லேருந்து 10 நிமிஷம் வரை குக் ஆகட்டும். சரியா, இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ இந்த பாஸ்தா வந்து குக் ஆகிட்டது. இதை நான் ட்ரெயின் பண்ணுறேன். இந்த தண்ணி தேவையில்லை, ட்ரெயின் பண்ணி நான் இதுக்குள்ள போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இதை வந்து குளிர் தண்ணியில் இப்போ அலச போகிறேன்னு. பார்த்திங்கன்னா குளிர் தண்ணியில் இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இந்த குளிர் தண்ணியிலே இருக்கட்டுக்கும். இப்போ இதில் பாருங்கள், சட்டி காயுது. இதில் வந்து ஒலிவ் ஆயில் விட போகிறேன்னு. ஒரு மேஜர் கரண்டி ஒலிவ் ஆயில் விடுறேன்னு. விட்டுட்டு இதில் வந்து பூண்டு இருக்குது. இது ஒரு மேஜர் கரண்டி பூண்டு வெட்டி வச்சுக்கிறேன், சின்ன நான் சாப் பண்ணி. அடுத்தது இது ஒரு மீடியம் சைஸு வெள்ளை வெங்காயம், அதையும் சின்னனாக வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் வீட்டில் போடுவேன். போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மக்களை, இப்போ இந்த வெள்ளைப்பூண்டுண்ட இந்த பச்சை வாசம் போயிட்டது. இப்போ இதோடு என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், இந்த வெட்டி வச்சுருக்கிற ப்ராக்கோலி, இது வந்து ஒரு கப்பு வருமெண்டு வையுங்களேன். ஓகே, இதில் பவுலுக்குள்ளே இந்த ஒரு மீடியம் சைஸு பவுல் அளவு வெட்டி இருக்கிறேன்னு. அதையும் இதில் போட்டு குக் பண்ண போகிறேன் கொஞ்சம் நேரம்.
இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேங்க. இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பாருங்க, ப்ராக்கோலியும் கொஞ்சம் வெந்துட்டுது. இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன்னா, இது வந்து குக் பண்ணினா சிக்கன் தான், ஃப்ரோசினாக விற்கணும். ஸோ அவசரத்துக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். 2 நிமிஷம் வரை நான் மைக்ரோவில் வச்சு எடுத்தேன். நான் அதையும் இதை ஆட் பண்ணுறேன். இதில் இட்டாலியன் சீசனிங் போட மறந்துடாதீங்க. என்கிட்ட இல்லை முடிஞ்சது. ஸோ அதனால் நான் இன்றைக்கு போட முடியாமல் போயிட்டது. அதில் ஒரு 1 டீஸ்பூன் போட்டாலே காணும். இப்போ நான் இதோட என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சாஸ் விட போகிறேன். சரியா? இது பாருங்கள் மக்களே, இந்த ரோஸ்டட் கார்லிக் அல்ஃப்ரெடோ பாஸ்தா சாஸ் தான் இதுக்கு வர்றேன்னு. இது வந்து 410 ml. சரியா? இதுக்குள்ள கொஞ்சம் இருக்குது, தண்ணி கொஞ்சம் விட்டு அலசி போட்டு இதுக்குள்ள விட போகிறேன். மக்களை இங்கே பாருங்க, கொஞ்சம் தண்ணி விட்டேன். நான் இப்போ அங்கே இவ்வளோ தண்ணி விட்டேன். நான் அரைவாசி அதையும் இதுக்குள்ள அலசி விட்டு விட்டோம். இதுக்கு வேஸ்ட் பண்ணுவான் இல்லையா? இதை மிக்ஸ் பண்ணுவான் நல்லா. அடுப்பை லோ மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னு சொன்னால் இது கொப்பளிச்சும் கொண்ட மூஞ்சியில் பறக்க பார்க்கும். ஸோ அதனால் லோ மீடியம் ஹீட்டில் வச்சு இதை குக் பண்ணுங்க, சாஸ் விட்டா பிறகு. சரியா? கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டுக்கு மக்களே. அந்த மேலே பபுள்ஸ் வருந்தானே, அதுக்கு பிறகு தான் நான் பாஸ்தா ஆட் பண்ண போகிறேன். சரியா மக்களே? இங்கே பாருங்க, பபுள்ஸ் வர துவங்கிட்டது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், பாருங்கள், இந்த குளிர் தண்ணியில் அலசின பாஸ்தா இருக்குது தானே, அதுவும் குக் பண்ணின பாஸ்தா, அதை இதுக்குள்ளே சேர்க்குறேன். சரியா? இங்கே பாருங்கள் மக்களே, பாஸ்தாவை சேர்த்தாச்சது. நீ இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த வடித்த தண்ணி அப்படியே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் மக்களே, இந்த அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட போகிறேன். சரியா? மக்களே, சால்ட்டு காணுமான்னு சரி பாருங்கள். சரியா? இது பாருங்கள் மக்கள், இந்த பாஸ்தாவுக்கு நான் கொஞ்சம் ஒரு சொட்டு இந்த கிரவுண்ட் நட் மார்க் இருக்குது தானே, அது கொஞ்சம் போட போகிறேன். சரியா? இவ்வளோ போட்டால் காணும், கூட போட்டுடாதீங்க. இதுக்குள்ள நீங்கள் பச்சை பட்டாணி போடலாம், கேரட்டு போடலாம், உங்களுக்கு விரும்பின வெஜிடபிள்ஸ் இதுக்குள்ள போடலாம், விரும்பின அசைவ உணவு போடலாம். அதாவது சிக்கன், இறால், இதெண்டாலும் இதுக்கு போடலாம். சரியா? என்கிட்ட சிக்கன் இருந்தபடியாக நான் சிக்கனை போட்டிருக்கிறேன். நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்த மக்களே, ஒரு சொட்டு உப்பு போட வேணும். இப்போ பாருங்கள் மக்களே, ஒரு சொட்டு உப்பு போடுறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்து ஓகே. அவ்வளோ அந்த மக்களை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன்னு. இதை சர்வ் பண்ணி போட்டு காட்டுறேன். சரியா மக்களை? இங்கே பாருங்கோ, சிக்கன் போக் பாஸ்தா வந்து ரெடி ஆகிட்டது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குண்டு, அழகாக இருக்குண்டு. சாப்பிட்டு பார்க்க போகிறேன் மக்களை. நல்லா இருக்கு மக்களே. சிக்கனோட சேர்த்து இந்த ப்ராக்கோலியையும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன்.
மக்களே சூப்பராக இருக்குது இந்த பாஸ்டா. உப்பு எல்லாம் கணக்காக இருக்குது. சாஸு நான் ஒரு பாட்டில் தான் விட்டேன்னா அந்த ஒரு பாட்டில் சாஸுமே காணும். உங்கள் வீட்டில் எவ்வளவு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதை கேட்டவாறு நீங்கள் பாஸ்டாவை எடுத்துக்கொள்ளுங்க குக் பண்ணுறதுக்கு, சரியா? ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தபடியே நான் கொஞ்சமாக எடுத்து குக் பண்ணியிருக்கிறேன்னு. இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை தந்து கொண்டே இருங்க. உங்களோட ஆதரவுக்கு திருப்பியும் மீண்டும் சொல்கிற மக்களே, உங்களோட நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க மிக்க மனமார்ந்த நன்றிகள். இன்னும் ஒரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன். இந்த காணொலியில் நான் கூடுதலாக இந்த வித்தியாஸ் கிச்சன் காணொலியில் வந்து கூடுதலாக நான் குக்கிங் வீடியோவில் தான் போடுவேன் மக்களே. எனக்கு இன்னும் ஒரு சேனல் இருக்குது, தமிழ் லேடி விவியோன்னு சொல்லி, அங்கேயும் நீங்கள் வாங்க. அங்கே கூடுதலாக நான் வந்து விலாகிங் தான் பண்ணுறேன் நான். அதுவும் ஃபன்னாக இருக்கும், காமெடியாக இருக்கும் அந்த விலாகிங் வீடியோஸ். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு தாங்க. இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.